அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மனதையே கட்டுப்படுத்தும் மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மந்திரங்கள் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு. ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லும் போது நம்ம உடம்புல பல மாற்றங்கள் அந்த சத்தத்துக்கு தகுந்தா போல நம்மளுடைய மூளைகளை பல அதிர்வுகளை உண்டாக்குற மாதிரி இருக்கும். மனதை கட்டுப்படுத்துங்கிறது நம்மளுடைய நினைவுகளை தேவையில்லாத மற்றவர்களுக்கு செலுத்தாம நம்மளுடைய செயல்படும் காரியங்களை செலுத்தி அதன் மூலமா நம்மளால வெற்றி அடைய முடியும். எப்ப நம்மளால நம்மளோட மனதை ஒரு செயல்ல ஒருமுகப்படுத்த முடியுதோ அப்போ நம்ம அந்த விஷயத்துல வெற்றி அடைய ஆரம்பிப்போம். அதற்கு சில மந்திர முறைகளும் மற்றும் முத்திரை வகைகளும் இருக்கு. அதை நம்ம சரியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய மனம் கூடிய விரைவிலே ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும். மனதை முதல்ல ஒரு சின்ன விஷயம், மனதை பாத்தீங்கன்னா நீங்க அதோட போக்குல விட்டுட்டு அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தகுந்த பிறகு நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். நீங்க தியானத்துல உட்காரணும் முதல்ல நினைச்சீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் என்ன ஆனாலும் எந்திரிக்க கூடாதுன்னு உட்கார்ந்துருங்க. அப்படி உட்காரும் போது பல சிந்தனைகள் உங்களுக்கு வரும். போன் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது கால் பண்ணணும்னு தோணும், இல்ல வீட்டுல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோமா, இல்ல லைட் ஆஃப் பண்ணிருக்கோமா, இல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டோமா, இல்ல நமக்கு அப்பதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தோணவே ஆரம்பிக்கும். ஆனா சொல்ல போனா இது நமக்கு நல்லதுதான். ஏன்னா நம்ம தியானம் பண்றோம்னு அமரும் போதுதான் நம்ம என்னென்ன தப்புகள் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அதனால மனதை முதல்ல அலைப்பாய விடுங்க. அப்ப நம்ம தப்புகள் என்னன்னு நோட் பண்ணிட்டு அதை சீக்கிரமா நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட மனம் எல்லாத்தையும் நினைச்ச பிறகு அதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது அதுவாவே சாந்தமடைய ஆரம்பிக்கும். நம்மளாவே வலுக்கட்டாயமா எதையும் நினைக்காத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எதை நினைக்காத நீங்க சொல்றீங்களோ அதுலதான் நம்மளோட மனம் குவிய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சில முத்திரைகள் பத்தி நம்ம முதல்ல சொல்லிடுறோம். சின்முத்திரை. சின்முத்திரைங்கிறது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் ஒன்று சேர்த்து மற்ற 3 விரல்களும் விரிச்சு வைக்கிறது பேர் தான் சின்முத்திரை. இத ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை நீங்க தினமும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வரும்போது நம்மளோட மனம் அமைதி அடையும். நம்ம பொறுமையா ஆசுவாசம் நம்மளே படுத்துறதுக்கு இந்த முத்திரை மிக சிறந்த ஒன்றா இருக்கும். அதனாலதான் தியானத்துல இருக்கிறவங்க இந்த முத்திரையை பயன்படுத்துறாங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்த முடிவு பண்ணி நீங்க ஒரு இடத்துல போய் அமைதியா அமர ஆரம்பிங்க. அது தரையில தான் அமரணும் கிடையாது, ஒரு சேர்ல கூட நீங்க உட்காரலாம். உட்கார்ந்துட்டு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால உங்களோட நெற்றி போட்டு பகுதி, அதாவது 3வது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வலது பக்கம் ஒரு 3 தடவை சுத்தி விட்டுட்டு இடது பக்கம் ஒரு தடவை 3 தடவை சுத்தி விட்டுட்டு நீங்க சின்முத்திரையில உட்காருங்க. அப்ப என்ன ஆகுனா உங்களோட கவனங்கள் உங்களுடைய நெற்றி போட்டு போகுமே தவிர சிதறல்கள் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது ஓம்ங்கிற மந்திரம். நல்ல மூச்சை இழுத்து ஓம்னு மெதுவா நீங்க விட்டீங்கன்னா, இது போல உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியும் அவ்வளவு நேரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட முழு கவனமும் உங்களோட நெற்றி போட்டு மற்றும் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஓம் மந்திரத்துல மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயுமே சிதறல் ஏற்படாது. ஓம்ங்கிறது பிரபஞ்ச சத்தத்தோட இணைந்த ஒன்று. அதனால உங்களுக்கு சிதறல்கள் எதுவுமே இல்லாதனால உங்களுடைய மனம் ரொம்ப விரைவா கட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அதன் மூலியமா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை வெற்றி அடைய முடியும். இதை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய வேலையா நினைக்காம தினமும் ஒரு ½ hour இதுக்குன்னே ஒதுக்கி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளார உங்களோட வேலையில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துலயுமே பெஸ்டா பண்ணுவீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.